கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூக தப்ப நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம் தானியேலை குறித்து பார்க்கலாம். தானியேல் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் ஞானவானாக இருந்தான், தைரியசாலியாக இருந்தான். தைரியசாலியும் ஞானவானையும் ஆண்டவருக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. பார்த்தீங்கன்னா ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ராஜா எல்லாராலும் என்ன பண்ணாங்க, கட்டுப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் தானியேல் 6:11 வசனத்துல, அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேலை தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். மற்றவர்கள் காணும்படியாய் பயப்படாமல் ஜெபம் பண்ணினான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு முன்மாதிரியா எக்ஸாம்பிளா யாரும் இருக்கல. அவங்களையும் இவங்களையும் என்ன பண்ணலைங்க, தானியேல் பார்க்கல. தானியேல் தேவனை பார்த்தான். பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்கு அதிகமான ஞானத்தையும் தைரியத்தையும் கொடுத்திருந்தார். அந்த தைரியம், அவர் கொடுத்த தைரியத்தை கொண்டு அவன் சிங்கத்தின் குகைக்கும் பயப்படல, ராஜாவுக்கும் பயப்படல, எல்லா பொல்லாப்புக்கும் பயப்படாமல் நின்றான். அவனை எதுவுமே சேதப்படுத்தல. தானியேல் புஸ்தகம் வாசித்தா தெரியும், தானியேலுக்கு அவ்வளவு காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ பெருசா நான் பெருசா அவங்களை இவங்களை யாரையும் தானியேல் பார்க்கல. பரிசுத்த ஆவியானவர் காண்பித்து கொடுத்த வழியில மாத்திரம் நடந்தார். அதனாலேயே பரிசுத்த ஆவியானவர் காட்டின வழியில நடந்ததுனாலேயே தானியேல் இன்றைக்கும் பேசப்படுகிறவராய் இருக்கிறார், அநேகருக்கு சாட்சியா இருக்கிறார். அவரை குறித்து பேசப்படாத சபையே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வாழ முடியும். பெருசா ஒன்றும் செய்ய வேண்டாங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் பயந்தால் போதும். வேற யாருக்கும் என்ன பண்ண வேண்டாம், பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். அவருக்கு பயந்து அவர் காட்டுகிற வழியில அவர் சொன்ன வார்த்தையின்படி பயப்படாமலும் கலங்காமலும் இருந்தா போதும், நம் காலத்தை ஜெயிக்கலாம்.